சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் மேடையில் மிகப்பெரிய அளவில் மோதிக்கிட்டாங்க. எதுக்காக இந்த சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பெரிய மாங்கா ராமதாஸும் சின்ன மாங்கா அன்புமணியும் மேடையில் உட்காந்து மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய மாங்கா என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த கட்சிக்கு இளைஞரணி தலைவராக அன்புமணி ராமதாஸோட அக்கா மகனை நியமிக்கிறாப்புல, முகுந்தன் அப்படிங்கிற அந்த நபரை. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாப்புலன்னா, அவன் கட்சிக்கு 3 மாதம்தான் ஆகுது, அவனை எதுக்கு இந்த கட்சியில் நியமிக்கிறீங்க, அதுவும் அன்புமணிக்கு துணையாக இருக்கிறதுக்கு நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய மாங்கா சொன்ன உடனே, அதெல்லாம் வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய கட்சியில் மூத்த உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது நியமிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சின்ன மாங்கா சொன்ன உடனே பெரிய மாங்காவுக்கு என்ன செய்ய முடியலை, அந்த இடத்துல பதில் சொல்ல முடியலை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாகி போய் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, இந்த கட்சியில் இருக்கன்னா இருங்க, இல்லாட்ட போங்க, இது ஏன் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் சீமான் இருக்கா அப்படிங்களா, அது மாதிரியான பேச்சு அங்கே பெரிய மாங்காட்ட வந்துச்சு. காரணம் என்னென்னு கேட்டால், இவங்கெல்லாம் எந்த கொள்கை கோட்பாட்டுக்காகலாம் கட்சி தொடங்கலை, அவங்க சொந்த வயிறு வளர்க்குறதுக்காக வேண்டி அந்த மக்களை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலியாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படிப்பட்ட அந்த செயல்பாடு தான் அந்த மேடையில் அத்தனை பேருக்கு மத்தியில் வெட்ட வெளிச்சமாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இவங்க எந்த முயற்சி பண்ணாங்களா, அதனால் தீர்க்க முடியலையா அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் அது மேடை வரைக்கும் எதிரொலிச்சிருச்சு அப்படிங்கிறதான் வெளிப்படையான உண்மை. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் சொல்லும்போது அன்புமணிக்கு துணையா அப்படின்னு சொல்லும்போது, அன்புமணியோட முகத்தில் இவன்லாம் எனக்கு துணையாவெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகபாவனை இருக்குல்ல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இந்த கட்சியில் இல்லாட்டிலும் நான் வேறு கட்சி தொடங்கி அந்த கட்சியை ரன் பண்ணுவேன், இல்லாட்டி நான் தனியாக இந்த கட்சியை பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிக்கைகள் அன்புமணி ராமதாஸ் மூஞ்சியில் நம்ம பார்க்க முடியுது. அந்த மேடையிலேயே பெரிய மாங்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன மாங்கா மைக் எடுத்து என்ன பண்ணிடுச்சு தெரியுமா, நான் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன், அங்கே யாருனாலும் என்னைய பார்க்கலாம், இதுதான் என் ஃபோன் நம்பரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃபோன் நம்பரையும் அந்த பெரிய மாங்கா பேசிக்கிட்டு இருக்கும்போதே கொடுத்து, அந்த கட்சிக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, இல்லாட்ட நான் ஒரு தனி கட்சி தொடங்க போகிறேன், இல்லைனா நான் இந்த கட்சியை பிரிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிக்கையை சின்ன மாங்கா அங்கே கொடுத்துருக்கும்போது அங்கே அந்த கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எதுக்காக இந்த கட்சிகள்லாம் இப்படி அடிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் உருண்டுட்டு கடைசியில் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க யாருமே மக்களுக்காக உழைக்க வரல, இவங்க தன்னுடைய வயிறு வளர்க்குறதுக்கும் தன்னுடைய குடும்பத்தை பேண்டுறதுக்கும், அதே மாதிரி அந்த எந்த மக்களுக்காக இவங்க கட்சி ஆரம்பித்தாங்களோ அந்த மக்கள்கிட்டருந்து சுரண்டி வாழ்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு மக்களை பற்றிய எந்த புரிதலும் இருக்காது, அவங்களோட பிரச்சனைகளும் தெரியாது, அவங்கள வச்சு அரசியல் பண்ணி அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும், உயர்ந்த பதவிகளுக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட மிகப்பெரிய தேவையாக இருக்குது. அந்த தேடலுக்காக வேண்டி தான் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அன்புமணி ராமதாஸும் மேடையில் வெளிப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் கொள்கை இல்லாத எந்த கோமாளிகளும் என்ன செய்ய முடியாது, அந்த கட்சியை கடைசி வரைக்கும் கொண்டு போய் இந்த மக்களுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அது இடைக்காலத்திலேயே வெளிப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களுக்கு மத்தியில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது இவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக அது தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு தொடங்கி அதை வன்னியர்களுக்கான கட்சியாக மாற்றி இன்றைக்கு மேடையில் ராமதாஸ் பேசும்போது அது என்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லி நின்றுருக்குன்னு சொன்னால், அப்போ இவங்களுக்கு எந்த ஒரு மக்கள் பற்றிய புரிதல் கிடையாது. இவங்க மக்களுக்காக இந்த கட்சியை உருவாக்கலை. இவங்க எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கியிருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கட்சியை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. அதனால் சாதின்னு இருக்கிற எந்த நபர்களும் இப்படிப்பட்ட இந்த சாதியவாத சக்திகளோடு சேர்ந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யாமல் நல்ல ஒரு கொள்கை கோட்பாடுள்ள இயக்கத்தில் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கான அந்த புரிதலும்
அரசியல்னா என்ன, சமூகம்னா என்ன, மக்கள்னா என்ன, மக்களுக்கான உரிமை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த புரிதலுக்கு நீங்கள் இந்த கட்சியிலேருந்து வெளியே போனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த நல்ல ஒரு இயக்கங்களில் போய் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கோங்க என்று சொல்லி, இது போன்ற சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒலிக்கும் தாழிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. நன்றி. நான் குமார்.